அனைவருக்கும் வணக்கம். ஆனி மாதம் சூரிய பயிற்சி நிகழ்ச்சியில் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த ஆனி மாதம் சூரிய பயிற்சி உங்களுக்கு எப்படி எல்லாம் பலனளிக்க போகிறார், எந்தெந்த ராசிகளுக்கு அவர் யோகமா இருப்பார், எந்தெந்த ராசிக்கு சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவு. ஜூன் மாதம் 15ஆம் தேதி அதிகாலை 4:27 மணிக்கு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு நுழைகிறார். இந்த மிதுன ராசியில் சூரிய பிரவேசம் என்று சொல்லுவார்கள். தமிழ் மாதத்தில் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில் பயணம் செய்வார். இந்த சூரிய நிறைவு நாள் பாத்தீங்கன்னா ஆடி மாதத்துடைய ஜூலை 16ஆம் தேதி 2024 இரவு 11:19 வரை புதன் ஆட்சி வீடான மிதுன ராசியை சஞ்சரித்து அதற்கு பிறகு கடகராசியில் சூரிய பகவான் சஞ்சரிப்பார். இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மற்ற ராசிகள் எப்படி இருக்கும் என்பதை நாம் காணப்போகிறோம். முதல்ல மேசராசி பார்த்தலாம். மேசராசியுடைய சூரிய பகவானுக்கு உச்ச வீடுன்னு சொல்லுவாங்க. மேசராசியோட அதிபதி செவ்வாய். உங்கள் ராசி இப்ப 3ஆம் இடத்துல இருக்கிற, தைரியமா சில விஷயங்கள் செயல்படுவீங்க. விளையாட்டுத் துறையில் உங்களுக்கு ஆர்வமும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். இதுவரை உங்களுக்கு அங்கீகாரம் இல்லை என்றால் இந்த முறை உங்களுடைய விளையாட்டு பயணம் ஒரு வெற்றி பயணமாக அங்கீகரிக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு அவார்டை நீங்க குவிப்பீங்க. இளைய சகோதரர்கள் இதுவரைக்கும் கருத்து வேறுபாடு இருந்தால் அல்லது உங்களுக்கு உதவி செய்யாமல் இருந்தால் இந்த முறை அவர்கள் உதவி செய்வார்கள். குடும்ப விஷயத்தில் அவர்களோடு நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை பொழுதை கழிப்பீர்கள். மிகவும் துணிச்சலாக எந்த ஒரு காரியத்திலும் அலுவலகத்திலும் இருந்தாலும் சரி, சுய தொழில் செய்தாலும் சரி உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய மாறுபட்ட ஒரு லைஃப இந்த டைம் நீங்க இருப்பீங்க. இப்ப 3ஆம் வீட்டுல சூரிய பகவான் இருப்பதனால எதிர்மறையாக தாக்கம் கொஞ்சம் இருந்தாலும் பாசிட்டிவ் வைப்பா தான் நீங்க எடுத்துக்குவீங்க. சமூக பதவியும் கௌரவமும் உங்களுக்கு கிட்டும். எப்பொழுதுமே 3ஆம் இடம் சூரிய பகவான் அமர்ந்திருப்பது ஒரு மிகப்பெரிய நன்மை அளிக்கக்கூடிய இடம். இளைய சகோதரர்களும் நல்லா இருப்பாங்க. நம்மளுடைய பயங்கள் வெளியேறும். எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தெளிவாக சிந்தனையோடு செயல்படுவீங்க. அப்படியே சூரியனுடைய 7ஆம் பார்வை பாத்தீங்கன்னா தந்தை பாகிஸ்தானத்தை பாக்குறாரு. முதல் 15 நாட்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏறுமுகமாகவும், அடுத்த 15 நாட்கள் பாத்தீங்கன்னா ஏற்ற இறக்க சூழ்நிலைகளும் அமைந்தாலும் எதையும் சமாளித்து வெற்றி அடைவீர்கள் என்று உறுதிபட சூரிய பகவான் உங்களுக்கு அருள்வார். இந்த ஆனி மாதத்தில் ரிஷபராசிக்கு பொதுவாகவே 2ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறார். குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் போது குடும்ப உறுப்பினர்கள் பேசும்போது கவனமாக பேச வேண்டும். அதே நேரத்தில் சூரிய பகவான் சில காரணத்தினால முரண்பாடு செய்தாலும் நீங்கள் மன அமைதியின்மை, பொதுவாக ஆனி மாதம் ரிஷபராசி 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்க, குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் போது சிறு சிறு ஃபேமிலியில கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஆர்கியூமெண்ட் பண்ணாம இந்த மாதம் கடப்பதே ஒரு மிகச்சிறந்த பலனாக அமையும். நிதி ரீதியாக சூரிய பகவான் உங்களுக்கு பரிபூர்ண அனுகிரகத்தை கொடுப்பாரு. எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் அமையும். வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் சற்று பணிச்சுமை இருந்தாலும் உதவக்கூடிய ஆட்கள் உங்களுக்கு இருப்பார்கள். நிதி ரீதியாக இருந்த சூரிய பகவான் ஆனி மாதம் உங்களுக்கு வலுவாக இருந்தாலும் சுய தொழில் பண்ணும் ரிஷபராசி நேயர்களுக்கு அனுகூலமாகவும் அமையும். மனதில் கவலை இல்லாமல் இம்மாதத்தில் ஆரோக்கியமாக இருங்கள் என்பதுதான் இந்த சூரிய பயிற்சி பலன். அடுத்தபடியாக மிதுன ராசி. உங்கள் ராசியின் அதிபதி புதன். ராசி தற்பொழுது சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார். சொல்வாக்கும் உடல் வலிமையும் உங்களுடைய குணாதிசயமும் உங்களை பார்த்தாங்கன்னா மற்றவங்க கண்டிப்பா உங்களை பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்குவாங்க. அலுவலக பணிகள் உங்கள் மீது கொடுக்கப்படும் அனைத்து பொறுப்புகளும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். எந்த ஒரு வேலையும் அசாதனமாகவும் முடிவெடுக்கிற திறனும் உங்களை நம்பி கொடுப்பாங்க. ஆபீஸ்குள்ள போனீங்கன்னா சில விஷயம் முடிவே எடுக்க முடியாது. இவங்க வந்தாதான் அந்த பிரச்சனை நீங்கும் நினைப்பாங்க. கரெக்டா நீங்க போவீங்க,
எல்லா வேலையும் செய்வீங்க. இதே சுய தொழில் பண்றவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அவங்க பெரிய அளவுல வியாபார முதலீட்டுல வெற்றி அடைவாங்க. அரசு ஆதரவு இந்த முறை உங்களுக்கு வழங்குவார்கள். இந்த ஒரு மாதத்துக்குள்ள மத்திய மாநில அரசு துறையில் பணிக்கு விண்ணப்பம் செய்தவர்களுக்கு மிகவும் சாதகமான காலகட்டம் இது. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய செயல்பாடு நம்பி கொடுத்தாங்கன்னா அந்த வேலையை மிகவும் சிறப்பாக செய்து முடிப்பார்கள். எதிலையும் விவேகத்தோடு செயல்படுவார்கள். இந்த மாதம் அவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட மாதமாக அமைகிறது. கடகராசி. கடகராசி சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பெரிய ஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறாரு. அதீத செலவுகள் இந்த மாதங்கள் ஏற்படலாம். பொருளாதார ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு நிதி நெருக்கடி ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும். இருந்தாலும் இந்த மாதத்தை நீங்கள் திட்டமிட்டு ஒரு காரியத்தை செய்தீங்கன்னா நிதி நிலவரம் உங்கள் கையில் தங்கும். குடும்பத்தில் விட்டு கொடுத்து நடப்பதை நன்மையை அளிக்கும். உங்களை கோபப்படுத்துற மாதிரி பேசுவாங்க. சூழ்நிலைகளை அறிந்து அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த மாதம் நீங்கள் கடந்து விட்டீர்கள் என்றால் உங்களது மனக்கவலை இல்லாமல் உடல் ஆரோக்கியத்திலும் நீங்கள் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். மிகவும் நல்லது. சிம்ம ராசி. உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார். நீங்கள் செய்யும் தொழில் உங்களுக்கு ஏற்ப லாபம் வரும். நீங்கள் நீண்ட நாள் ஆசைப்பட்ட விஷயங்கள் உங்களை தேடி வழங்குவார்கள். சுய தொழில் பண்றவங்களுக்கு வியாபாரம் யுக்தியாக அமையும். வெற்றி நினைத்த காரியம் அனைத்திலும் எனக்கு வெற்றி வெற்றி என்ற முழக்கம் உங்கள் மனசுல தோணும். உங்களை வீழ்த்த முயற்சி செய்யறவங்க உங்களுக்கு எல்லா சப்போர்ட்ல வந்துருவாங்க. யார் யாரெல்லாம் உங்க மேல ரொம்ப கோபத்தோட இருக்காங்களோ அவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற எடுத்துக்கொண்டு உங்களுக்கு உதவிடுவார்கள். எதிரிகள் கூட நண்பராகும் காலகட்டம் இது. சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதனால வேலை இல்லாமல் இருக்கும் சிம்மராசி நேயர்களுக்கு வேலை வாய்ப்பு அமைத்து கொடுப்பார். திருமணத்துக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள் இனிதே நடைபெறும். ஒரு ஆபீஸ் ஓபன் பண்ணணும்னு நினைச்சாலோ அல்லது தொழிலில் மாறுபட்ட விஷயங்கள் புதியதா ஏதாவது செஞ்சாங்கன்னா இந்த முறை அவர்களுக்கு அனுகூலமாகவே அமைகிறது. அடுத்த ராசியாக கன்னிராசி. கன்னிராசி சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த மாதம் உங்களுக்கு அற்புத பலன்களை அமைவார். எப்பொழுதுமே சூரியன் 3, 10, 11ஆம் இடத்துல வரும்போது மிகப்பெரிய நன்மையை செய்வார். அரசாங்க ரீதியா உங்களுக்கு ஏதாவது ஒரு டெண்டர் அமையணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். அரசின் சார்ந்த வேலைகள் முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். தனியார் துறையில் பொறுப்புடன் வேலை பார்க்கணும் என்ற எண்ணம் இந்த முறை உங்களுக்கு அதிகரிக்கும். ப்ரமோஷன் இந்த டைம் உங்களுக்கு கொடுப்பாங்க. வியாபார முன்னேற்றம் ஏற்படுவதனால வருமானமும் அதிகரிக்கும். வருமானம் அதிகரித்தால் சேமிப்பு அதிகரிக்கலாம்ங்கிற எண்ணம் உங்களுக்கு இந்த மாதம் தோன்றும். அரசு பணிக்கு விண்ணப்பம் செய்யறவங்க இந்த மாதம் உரிய மாதமாக இருக்கும். 6 ராசிகள் நாம் இப்பொழுது பார்த்து விட்டோம். இந்த சூரிய பயிற்சி பலன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெவ்வேறு விதமான ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை உங்களுக்கு வழங்குவார். பொது பலனை நாம் கூறிவிட்டோம். அடுத்த 6 ராசிகள் 2ஆம் பாகத்தில் சந்திப்போம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜோதிடம், திருமண பொருத்தம், பிரசன்னம் பார்க்கும் விருப்பமுள்ள நேயர்களே அணுக வேண்டிய வாட்ஸ்அப்பின் சிறப்பு கட்டணம் உண்டு. ஜாதகம் பார்க்க விரும்பும் நேயர்கள் இதில் கான்டாக்ட் செய்து கொள்ளலாம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.